Hi, this is Arya. Please subscribe to Doctor City. தூய கல்ச்செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். They give me a big dialogue. சரி டயலாக் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா நம்மளுக்கு பெரிய ரோல் போல அப்படின்னு நினச்சி லைக் கிளாப்பிங் அண்ட் அது தெரியாமல் நடந்துச்சு, எந்த விஷயமானாலும் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிளாமர் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஆக்டிங் இட்ஸ் சான்சஸ். He will not take you for granted. அந்த டைமில் he will not take you for granted. ஆலியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன். இல்லைங்க இருந்தால் நானே ஓப்பனாக சொல்லுவேனே, ரொம்ப பேடாக யோசிக்கிறீங்க. Hi, this is Navya Suji. You're watching me on talksofcinema.com. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களே எல்லாருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா வெரி கியூட் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராணி சீசன் 2 போயிட்டு இருக்கு. அந்த சீரியலில் வந்து மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் நவ்யா சுஜி, வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அண்ட் ராஜாராணி 2 வெரி பிரைம் டைம் ஷோ விஜய் டிவியில் போயிட்டு இருக்குல்ல. வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் மைன் னே சொல்லலாம். அண்ட் I'm happy with the way we are going with Rajarani too. The TRP ஆகட்டும், it's a 10th and it's a big thing. So ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு சீரியலுக்கு it's just been 5-6 months ன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல தான் we have reached 10 TRP and I'm really happy for the way it is going on. வெரி நைஸ்ல. அண்ட் கூட ஒர்க் பண்ற ஸ்டார்ஸ் எல்லாமே லைக் விஜய் டிவியில் வந்து ஒரு பிரைம் அப்படின்னே சொல்லலாம். ஆலியா அண்ட் அஃப்கோர்ஸ் சித்தி பிரதர் எல்லாருமே வந்து சூப்பர்ல. எஸ், எல்லாருமே ஸோ ஸ்வீட்டுங்க. இது எல்லாருமே வழக்கமாக சொல்கிற ஒரு இதுதான், பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி a different இது. அண்ட் எல்லாருமே வெரி நார்மலாக இருப்பாங்க. அண்ட் வி ரியலி ஹாவ் குட் டைம் இன் ஷூட்டிங். ஒரு பிக்னிக் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அது எல்லாருக்கும் பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் வி வில் ஹாவ் a really good time, fun time during the shoot. எஸ். லைக் நீங்கள் எப்படி ஆக்சுவலாக உள்ளே வந்தீங்க? இந்த சீரியலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் முக்கியமாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ரித்திகா சிங் கேரக்டரில் பண்ணியிருந்த தமிழ் படம் வெரி ஃபன்னி. அண்ட் அது ரித்திகா தான் சொன்னாங்களா, ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க, பட் ஆடியன்ஸ்லேருந்து நிறைய அப்ரிசியேஷன் வந்தது. அண்ட் இப்போ இன்னைக்குமே பீப்புள் ரெகக்னைஸ் அஸ் ரித்திகா சிங் தான். தட்ஸ் ஒன் ஆஃப் த பிளெஸ்ட் திங்ஸ் தட் ஹேப்பன் இன் லைஃப். ஸோ ஆக்சுவலாக எனக்கு நான் தமிழ் படம் 2ஓட அந்த இது பற்றி நான் சொல்லிடுறேன் பிஃபோர் வி கெட் டு ராஜாராணி 2. ஆக்சுவலாக ஐ வாஸ் டூயிங் மாடலிங் எட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்த டைம் மாடலிங்கில். ஐ வாஸ் பீன் டூயிங் ஃபோட்டோ ஷூட்ஸ், ரேம் ஷோஸ் அண்ட் டிவிசிஸ். அந்த டைமில் இட் வாஸ் எ வெரி ரேண்டம் ஆடிஷன். ஆக்டிங் இஸ் நாட் மை திங் அட் ஆல் அந்த டைமில். ஏன்னா பீயிங் எ மாடல் தட் லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ acting is definitely not my thing. அப்படி இருக்கும்போது one of the modeling coordinators, he randomly told me an audition that is for the Tamil Padam 2. போய் அட்டென்ட் பண்ணேன். they give me a big dialogue. சரி டயலாக் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா நம்மளுக்கு பெரிய ரோல் போல அப்படின்னு நினச்சி ஐ வாஸ் உட்காந்து நான் தெலுங்குல எழுதிட்டு அந்த 1 page dialogue மனப்படம் பண்ணிட்டு ஐ டெலிவர்ட் இட் அண்ட் they liked it and ஒரு 2-3 daysல ஷூட் happened. ஸோ அந்த டைலாக் என்னன்னா அந்த இது பேப்பரில் வரும்ல, அந்த சூப்பர் இம்போஸ்ல அந்த டைலாக். ஆக்சுவலி ஐ வாஸ் லைக் ஸோ டிசப்பாயிண்டட். பட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் really overwhelmed. People started clapping and இன்னொரு very small thing that really very heart touching is அந்த மூவிக்கு first day first show நானும் எங்கள் அக்காவும் போயிருந்தோம். That is first time me seeing myself in a very big screen and எங்கள் அக்கா பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. when I'm coming on the screen she was like clapping and that's like I like my sister so much. When she is so overwhelmed seeing me on the screen, I'm like super excited and அது வந்து ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சுங்க. once you see yourself on the screen அது ஒரு இழுத்துட்டே இருக்கும். இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் நிறைய பண்ணணும். அது ஒரு போதை மாதிரி ஆயிடும். You can't come out of it once you see yourself performing well on the screen. So அங்க ஒட்டுனதா இன்னும் that love still continues for screen and what more I can say. Yes, Tamil Padam 2 happened that way. Yes. வெரி நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாராணி 2ஓட என்ட்ரி கொடுத்தீங்க.
அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜராணி 1 வந்து வேற லெவல் ஹைட் இருந்துச்சுல. ஆமா. ஸோ யூ ஹேவ் லாட் மோர் ரெஸ்பான்சிபிள் மோர் தென் ராஜராணி 1. அஃப்கோர்ஸ் ஒரு புதுசா சீரியல் ஆரம்பிக்கும் போது கூட அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. பட் சீக்வலா வரும்போது இதை விட மேலதான் இருக்கணும், அதுக்கு ஈக்குவலா வந்தாலும் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை விட சூப்பரா இருந்ததா ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்கும். So I think the credits goes to only to Praveen sir, Global Villagers, Vijay TV. இந்த 3 பேர் தான் 3 pillars for this thing. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் பிரவீன் சார் பற்றி சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அண்ட் சைமல்டேனியஸில் 3 சீரியல்ஸ் டைரக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ பிக் திங். யூ வில் பி ஆக்கியபைட் ஆல் த டைம். 30 days உங்களுக்கு ஷூட் இருக்கும். அண்ட் 2-3 ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. யூ வில் ஸ்லீப் ஒன்லி 2-3 hours a day. அப்படியும் ஒர்க் பண்ணியும் ஹி வில் பி லைக் வெரி எனர்ஜெட்டிக் ஆன் த செட்ஸ். அதுதான் எனக்கு ஒரு புரியாத விஷயம். நீங்கள் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் சார், எங்களுக்கு ஒரு யங் பீப்புளுக்கு எப்படி தான் இப்படி மல்டி டாஸ்க் பண்ணுறது. அது நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களோட எனர்ஜியில் வேற லெவல் அப்படின்ட்டு. ஹி இஸ் அ வெரி மோட்டிவேஷனல் பர்சன். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார். ஐ திங்க் ஹிஸ் 30 or something, பட் ஸ்டில் ஒரு 20s எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படி இருக்கும். டேரக்டர் வந்து இவங்க எதை பத்தி பண்ணா டீப்பா போய் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்ககிட்ட என்னென்ன இருக்கு, என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. டேரக்டர் சார் அப்சர்வ் பண்ணிட்டே வந்திருக்காங்க இவ்வளவு நாளா. ஆமா, டெஃபினெட்லி. நான் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேங்க, பீயிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் சினிமால. பட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட், வேற லெவல். ஒரு எடுத்துட்டு போவாரு, லெசன் மாதிரி இருக்கும்ல. பிகாஸ் ஏதாவது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன் வந்து அது காமெடி ஆக்கிடுவாரு. அப்போ எல்லாரும் அன்கம்ஃபர்டபுளாவோ எம்பராசிங்கா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது டைரக்டர்னா கத்திட்டு விட்டுருவாங்க. எவ்ரி ஒன் பிகம்ஸ் டென்ஸ்ட். அந்த இடத்துல நமக்கு அந்த மனநிலையில அந்த இது சரியா இருக்காது. அதுக்கப்புறம் இட் அஃபெக்ட்ஸ் த ஒர்க் டெஃபினெட்லி. ஏன்னா அந்த டே கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்குள்ள நம்ம எடுக்கிற சீன்ஸ் எல்லாமே பாதிக்கும். அந்த இது இவர்கிட்ட இருக்காது. ஸோ வெரி பாசிட்டிவ் பர்சன். சூப்பர். அண்ட் இது வந்து எப்படி மேம் ஆக்சுவலாக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டிஃபிகல்ட் ஃபார் அ உமன் டு கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி? ஐ மீன் உங்களுடைய செட்டில் இருந்து வரப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிறோம் சின்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் அ காலேஜ் ஆர் ஸ்கூல். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லை ஈஸியா? கஷ்டம்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் யூ ஷுட் ஹாவ் அ ரைட் ஆட்டிடியூட் வென் யூ கெட் டு சம்திங் லைக் திஸ், எஸ்பெஷலி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. யூ ஷுட் பி காஷியஸ். இஃப் இட் இஸ் விமன் யூ ஷுட் பி காஷியஸ். யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். தெரியாமல் நடந்துச்சு, எந்த விஷயமானாலும் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் அது வேற. So you should be cautious of what you're doing, whom you're approaching, the way you're approaching. And people who are acting க்கு வராங்க அப்படின்னா I would suggest them to go for theatres. That would give you a basic of art. எந்த ஒரு தொழிலானாலும் பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு learn the craft. And நாசர் சார் சொல்லுவார், அவர்கிட்ட நான் ஒரு 2-3 கிளாஸஸ் போயிருக்கேன், ஆக்டிங் கிளாஸஸ். அவரோட வீட்டுக்கு ஐ மீன் வல்சரவாக்கம் ஜென்ரலாக கிளாஸஸ் எடுக்கும்போது அவர் சொல்லுவார், இப்படி தான் நாங்கள் கேட்கும்போது, இஃப் யூஆர் நீ ஆல்ரெடி தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கா, இவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா வென் யூ அப்ரோச்சிங் எ டைரக்டர் யூ சே இந்த மாதிரி நான் தியேட்டர் பண்ணியிருக்கேன் சார், நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் மை ப்ளஸ் இஸ் வாய்ஸ். ஐ திங்க் மை ப்ளஸ் இஸ் வாய்ஸ் மாடுலேஷன். So let me know if you have any chances. அப்படின்னு சொன்னா he will not take you for granted. At அந்த டைம்ல he will not take you for granted because you have stuff. Like you know things. So அப்படி இல்லாம நான் புதுசா வரேன் அப்படின்னா சார் எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டா what will be? So you know the difference, right? Yes. So learn the craft and try. Yeah, because நீங்க மாடலிங் இண்டஸ்ட்ரியில இருந்து உள்ள வந்திருக்காங்க. I'm just asking this question. Like செலவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஐடியாலஜி மைண்ட் செட் என்ன அப்படின்னா, like if we are like exposing the glamorous then we could get a chance of course அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலா? என்ன சொல்றது, லைக் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஆக்டிங்கிறது வந்து தே திங்க் லைக் டிஸ் லைக் கிளாமரஸ் திங் ஒரு மாடலிங் எப்படி இருக்குமோ அதுதான் ஆக்டிங்னு தே ஆர் ப்ரிட்டெண்டிங் இல்லையா? ஸோ அந்த ஐடியாவில உள்ள வந்து நம்ம மாடல் நல்லா நம்ம வந்து டிக்டாக் பண்ணுறோம், இது பண்ணுறோம், பட் ஆக்டிங் வைஸ் வந்து வி ஆர் நாட் ப்ராப்பர்லி லேர்னிங் இட். பட் ஆப்வியஸ்லி யூ வில் கெட் அ சான்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் அப்பியரன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும்? இல்லைங்க, glamour has nothing to do with acting or its chances that I would say.
that's a wrong notion that many people are having these days. இப்போ நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க மட்டும்தான் நம்ம இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கணும், தேர் ஜேர்னி, ஹவு தே ஸ்டார்டட். இது இப்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணாங்க, அவங்க எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் நவ் வெர் இஸ் ஷி ஸ்டாண்டிங் டுடே. ஸோ கோ வித் த கேரக்டர் ஓரியன்ட் ரோல்ஸ், நாட் வித் கிளாமர். எஸ். அண்ட் அப்புறம் ராஜாராணி 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் எப்படி ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் உங்கள் வயசும் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் எனி டைம் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? ஜாலியாக பேசிட்டே ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? ஸ்ட்ரிக்டாலாம் சுத்தமாக இருக்காதுங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆலியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன், கலாய்ச்சிட்டே இருப்பா, ஏதாவது பேசிட்டு அவள் பேசுறதே குழந்தை மாதிரி இருக்கும் அவள் ஆஃப் ஸ்க்ரீன் பேசுறது பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒன் ஆஃப் த அட்மைரிங் பர்சன்ஸுங்க, த ஹெர் கம் பேக் ஆஃப்டர் த மேரேஜ், ஆஃப்டர் எ கிட், தட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். அண்ட் என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம டெய்லியே பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த இது இருந்துட்டே இருக்கும்ல, அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம இழுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு இது அவங்க செட்ல இருந்தாலுமே she keeps managing a lot of things at the same time. ஃபன் எங்கேயும் மிஸ் ஆகாது. she keeps very hyper lady, very hyper. அவங்க கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க போலியே. ஸோ பிஹைண்ட் த கேமராவும் அலியா வந்து இவ்வளோ பிஸி அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி. அதான் இந்த கேரக்டர் ரொம்ப சூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள. ஆமா, அதனால தான் ஐ திங்க் when people are happy in their personal life they can perform well on screen also. I believe that's right, I guess. and நீங்க வந்து obviously நீங்க வந்து ஒரு வேலை செய்யற ஒரு பொண்ணா இருக்கிறீங்க. and how challenging is that for you? like நீங்க ரியல் லைஃப்ல அப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்களா? நான்லாம் பண்ணுவேங்க, வீட்டில் நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். அது ஆஃப் ஸ்க்ரீன் நம்ம எப்படி இருந்தாலும் வீடுன்னு வரும்போது யூ வில் ஹாவ் டு பி அ நார்மல் பர்சன். நம்ம அம்மா அப்பாலாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணாதான் நமக்கு அந்த பர்சனல் லைஃப் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் ப்ரொஃபஷன் வேற, பர்சனல் வேற. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் நானும் பண்ணுவேன். இது இஸ் நாட் அ வெரி சேலஞ்சிங் அண்ட் ஆல். சூப்பர் சூப்பர். அண்ட் உங்கள் செட்டில் யார் ரொம்ப ரொம்ப எமோஷனல்னா யாரை சொல்கிறது? ஐயோ இப்படிலாம் மாட்டி விட்டுருக்கீங்க. டக்குன்னு எமோஷன், டக்குன்னு கோச்சுக்கு, டக்குன்னு அழுதுறது, டக்குன்னு சிரிக்கிறது. ஐ திங்க் அந்த ஹைப்ஸ் எல்லாம் அர்ச்சனாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஹைப்பர் லேடி. துருன்னு அப்படியே இருப்பா. அண்ட் டக்குன்னு கோச்சிப்பா, அப்படியே எமோஷனல் ஆகிடுவா, அப்போ உடனே சிரிச்சிருவா. அண்ட் வெரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அவளுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக. சூப்பர். அண்ட் நீங்கள் அவங்கள தான் கேட்க வேண்டியது, ஏன் இவ்வளோ வில்லியா பண்ணுறீங்க? பாவங்க, ஃபேன்ஸ்லாம் கிழிச்சிடுறாங்க, பாவம். பாவம்ல. பட் இட்ஸ் ஜஸ்ட் a கேரக்டர்ங்க. she is sweet. சூப்பர். அண்ட் உங்களுடைய கேரக்டர் வந்து நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஃபேன்ஸ் எல்லாம் they're very happyங்க, they're very happy, especially எங்க ஃபேமிலி. my mom and dad உட்கார்ந்து daily watch the serial. and இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவுதான் சினிமா படங்கள் பண்ணாலுமே this is something that daily they see. family audienceக்கு எப்பவுமே சீரியல்ஸ் தான் டெய்லி பார்த்துட்டே இருக்கிறது. that's very close to their heart. and அவங்க ரிலாக்ஸிங் டைம்ல பார்க்கிறது, that's a very what to say, very precious time for them. very nice. அங்க உங்களை பார்த்து யாராவது வந்து நீங்க அந்த தீராத விளையாட்டு பிளேல உள்ள செகண்ட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அவங்க யாருன்னு தெரியுதா நான் சொல்றது? இல்ல. பிரகாஷ் ராஜுக்கு தங்கச்சியா இருப்பாங்களே. இல்லைங்க, தெரியலையே. பட் நிறைய பேர் என்னென்னமோ ரிசம்பிளன்ஸ் ஆனந்தியன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது? சரி, இந்த பாட்டை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஆஷிக் பண்ண சாங்ல ஒரு ஹீரோயின் வருவாங்களே. ஐயோ, now you got it right. இல்ல அவங்கள மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ வந்து நான் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கேன். அது நான் சொல்லல. பெரிய கண் இருக்கிறதுனால மேபி எஸ். ஆடியன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் if you notice too. and okay, and இதுக்கப்புறம் வந்து வேற ராஜாராணி 2 வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு ஆமாங்க வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் நல்லா கொஞ்சம் யோசிச்சு சூஸ் பண்ணோம். ஏன்னா சீரியல்ன்றது நம்ம இன்னும் ஒன்று கமிட் ஆயிட்டோம்னா அது இட் வில் கோ ஃபார் another 2 years of it will take 2 years of your dates. ஸோ நம்ம பார்த்து தான் இறங்கணும். நம்ம வருதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று எடுத்துட்டோம்னா இட் வுட் எஃபெக்ட் அப்படின்னு எனக்கு. ஐம் ஹாப்பி வித் விஜய் டிவி. ஐ வுட் ஸ்டிக் டு இட். விஜய் டிவினாலே நாங்கள் வந்து உங்களை ஸ்டார்ட் மியூசிக் அண்ட் நெக்ஸ்ட் அந்த மோரல் சிங்கிள் இதுலலாம் பார்க்கணுமே, அதெல்லாம் எப்போ வருவீங்க? கூப்பிடும்போது வருவாங்க. மேபி நெக்ஸ்ட் செட்டில் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சூப்பர். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் நகரும்போது லைக் நீங்கள் வந்து ஹீரோயினோட கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? எப்படி?
எனக்கு ஹீரோயின் பண்ணோம் அதுதான் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருந்தது இல்லை. எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக போகிறது தான் எனக்கு எப்போவுமே ஒரு லாங் லைஃப் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ஒரு ஒரு யோசனை. ஏன்னா ஹீரோயினானா தெர் ஆர் ஹீரோயின்ஸ் ஹூ பீன் டூயிங் குட் ஃபார் 10-15 years, பட் ஸ்டில் ஒரு கேரக்டராக நம்ம போகும்போது யூ கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் நம்ம பக்காவாக ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ ஐ டோன்ட் நோ, ஹீரோயினாக வந்தால் I'll definitely do. Else I'm looking for good characters, really strong characters. அண்ட் மூவிஸில் சில கேரக்டர்ஸில் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் இந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் கேரக்டர் ரோல்ஸ், வெரி ஸ்ட்ராங் அண்ட் ப்ராமினன்ஸ் இருக்க கேரக்டர்ஸ், நாட் ஹியர் அண்ட் தேர் டைப்ஸ். ஸோ யா, ஹீரோயின்னா பிகாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ யூ நீட் டு கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் ரோல் அண்ட் உங்கள் மேலே தான் அந்த டோட்டல் சீரியலுமே இருக்கும். ஹீரோயின் இந்த ரெண்டு ஃபேஸ் வச்சு தான் ஆடியன்ஸு படத்துக்கு வருவாங்க. ஸோ அண்ட் சித்து பிரதர் பற்றி நம்ம பேசுவோம். ஓ ஸோ ஸ்வீட் சித்து, என்ன சொல்கிறது, வெரி ஸ்வீட் அண்ட் ஜோவியலாக இருப்பார். அண்ட் என்ன சொல்றது, ஸ்ரேயாவுக்கு கால் பண்ணிட்டு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லலைங்க, பட் ஐ ஹவ் பீன் டு தேர் ஹவுஸ் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். ஸ்ரேயா, ஐ திங்க் தேர் வெரி கியூட் கப்புள். அவங்கெல்லாம் பார்க்கும்போது, அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது, சஞ்சீவ் ஆலியாவை இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது, சஞ்சீவ் அடிக்கடிக்கு எங்க செட்டுக்கு பார்க்கலாம் வருவாரு. வீட்டுக்கே விட மாட்டேங்கிறீங்க டைரக்டர் அப்படின்னு. அதுதான் பாவம், வீட்டுல கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடிக்கடிக்கு செட்டுக்கு வராரு. பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வருவாரு சமைச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எப்படி கியூட்டா இருக்கீங்க அப்படின்லாம் தோணும். அண்ட் நமக்குன்னு நம்ம ஒரு பார்ட்னரை இமேஜின் பண்ணும்போது you will have that role models, na, as I said, Surya and Jyotika, அந்த லெவல்ல சஞ்சீவ் ஆலியா and சித்து ஸ்ரேயா இவங்க ரெண்டு லைக் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். நீங்க நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணேன், லைக் நீங்க கியூட்டான கப்பல் எல்லாரும் ரொம்ப வந்து அட்மையர் பண்றீங்க அண்ட் அப்சர்வ் பண்றீங்க. ஸோ அதுதான் ரீசெண்ட்ல நடக்க போதா ஏதாச்சும்? நல்லா கியூட்டா இருக்கு, ஐயோ இந்த மாதிரி நம்ம லைஃப் அமையாதான் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லையா? நம்பலாமா? ஆஃப்டர் டிவி இல்லைங்க, இருந்தா நானே ஓப்பனா சொல்றேனே, நானே மறப்பேன். இப்போ அடுத்து வந்து நீங்க என்னைக்காவது வந்து உங்க செட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க உங்களுக்கு தோணிருமா, இந்த கேரக்டர் நம்ம பண்ணா எப்படி பண்ணுவோமோ அப்படின்னு? இல்லைங்க, அந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லை. உங்களோட இன்ட்ரெஸ்ட் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும்ல? அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் இல்லைங்க. கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் ரோல் பண்ணுவீங்கன்னு ஆசையா இருக்குல்ல? ஸோ அந்த கேரக்டர்ல ஏதாவது ஒரு போலீஸ் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதுல ஏதோ அப்படி ரொம்ப பழைய படம் தான். பட் படையப்பல ரவிகிருஷ்ண அவங்களோட கேரக்டர், நீலாம்பரி கேரக்டர். ஆமா. சோ இது ஆன்டகோனிஸ்ட் நெகட்டிவ் சூப்பர். ஸ்டார்டிங்ல எல்லாம் எவ்வளவு பாஷா அப்படி வருவாங்க அண்ட் எண்டிங்ல அவ்வளவு கெத்தா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பர்ல. ஆமாப்பா, உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது அந்த ரோல்ல நல்லா செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆலியாக்கு அடுத்து இவங்களே எதிரி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுல என்னால தாங்க முடியாது. வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். அண்ட் உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்னென்ன, வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா வந்து நான் அப்படி ஆமாம், தூக்கம் ஒன்று. ஐம் ரியலி மிஸ்ஸிங் ஸ்லீப் தீஸ் டேஸ். ஸ்லீப் அண்ட் சம் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங்கோ இல்லை ஜிம்மோ இல்லை ஷட்டில் விளையாடுறதோ, ஐ டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எல்ஸ் ஐ பி லைக் ஸோ டவுன், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஐ பி ஸோ டவுன் இஃப் ஐ எம் நாட் ஒர்க்கிங் அவுட் ஒரு எதுவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ரொம்ப லேசியாக இருக்கும் பாடி. ஏன்னா இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த ஹெவி டயட்ஸ் எடுக்கிறாங்களே அதெல்லாம் டேஞ்சரஸ் தானே. லைக் உடனே நம்ம ஒரு 10 kg 20 daysல குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க. லைக் பட் என்ன சொல்கிறோம், மாடரேட்டாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா, டயட் ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம்னா நார்மலாக யூ வில் கெட் இன் டு ஃபிட்னஸ். ஸோ அதை விட்டுட்டு லைக் உடனே இமீடியட் டயட் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து ரிஸ்க் இல்லை ஃபிட்னஸில் விமன். கண்டிப்பாக யார் டயட் பார்த்தாலுமே யூ ஷுடன்ட் லுக் ஃபார் ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ். டெஃபினெட்லி அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும், ஆஃப்டர் தட் வாட்
யூல் ஹாவ் டு எகெயின் யூல் புட் ஆன் வெயிட் அண்ட் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ லாங் லாஸ்டிங்காக என்ன நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வருதோ அது நம்ம பண்ணலாம். லைக் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுங்கள் உங்கள் டயட்லேருந்து. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். சுஜி பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா என்ன? அது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லணும், ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லணும். அது உங்களுக்கு தெரியாது, பட் ஐ வில் டூ தட் அப்படின்ற மாதிரி. பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். ஐயோ இப்பெல்லாம் கேட்டுறதுங்க. நான் டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன். சூப்பர். யா அண்ட் நான் இது வாசிப்பேன். தபலா என்ன சொல்லுவாங்க இந்த இது கடம். நமக்கு பெஸ்ட் நகர்லாம் இந்த விற்பாங்களே அந்த இது வேலை வாங்கி வச்சிருக்கேன். இது monkeys இது இல்லைங்க, என்ன monkeysல சொல்றீங்க? இல்ல அது when we play that monkeys will dive and sit inside. சிச்சி ஓகே ஓகே. பட் அந்த இது சைஸா விற்பாங்களே நம்ம பெஸ்ட் நகர்ல. ஓகே. இது தபேலா. தபலா அது வாசிப்பேன். ஒரு சொல்லு, நான் வேற எங்க யோசிச்சிட்டு ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப பேடா யோசிக்கிறீங்க. நோ சாரி. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூய கல் செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில்.